நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டைமிங்ல சொதப்படுறதுல நம்ம ஆபீஸ் வண்டி அடிச்சுக்க ஆளே இல்லடா. விடு மச்சி, ஒய் ஒரி டோன்ட் ஒரி. ஒரி இல்லடா, வெறியா வரேன். 10 மணிக்கு இன்டர்வியூ எடுக்கிற வரேன்னு சொன்னோம். இப்ப 10:30 மணிக்கு இங்கேயே இருக்கிறோம். ஆர்டிஸ்ட் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏய், இப்ப எது சிரிக்கிற? ஏண்டா சூர்யா இன்டர்வியூக்கு 2.5 மணி நேரம் லேட்டா போனேன், அதுக்கு நீ ஃபீல் பண்ணியா? கேட்டா பறக்க மணி வேலை நடந்துட்டு இருந்துச்சு, டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கல. விஜய் இன்டர்வியூ விடியோ காலையில வச்சிருந்தாங்க, நீ விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் போனேன். கேட்டா காலையில 6 மணி என்ன சார் சொன்னீங்க, நான் ஈவினிங் 6 மணி நினைச்சிட்டேன் சார்னு ஏஎம் பிஎம்ல புகுந்து விளையாடல. அதுக்கெல்லாம் அலறாதவன் ½ லேட் ஆனதுக்கே அலறியே. ஏன்? பங்க்சுவாலிட்டிடா. போடா டகால்டி. அனுஷ்கா இன்டர்வியூ அதான் அலற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ சரவணா, 8 ஃபிகர் காத்திருந்தாலே உன் ஹார்ட் பஞ்சர் ஆயிரும். அனுஷ்காவே காத்திருக்காங்க, நீ அடங்குவியா? அதான் அலற. இப்ப அனுஷ்காவுக்கு தான் அலறேன். இப்ப என்ன பிரச்சனை? ஏ, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, மூடின்னு போக வேண்டியதானே. நீ எல்லாம் வழி விட்டாதானே நான்லாம் வளர முடியும். அம்பிகா அமலால ஆரம்பிச்சு அனுஷ்கா வரைக்கும் நீங்களே தூக்கி போயிட்டா என்னமோ வளரும் கலைஞர்லாம் என்னடா பண்ண முடியும்? ஷாக்கனா மனுஷங்க 2 வகை. என்ன? ஒருத்த என்ஜாய் பண்றவன், இன்னொருத்த ஐயோ அவன் என்ஜாய் பண்றானேன்னு வைத்தறிச்சல் பண்றவே. கல்யாணம் ஆகாதவங்க காம்படிஷனை கூட சமாளிச்சிடலாம்டா. கல்யாணம் ஆனவங்க பண்ற அனுபவம் இருக்கு. ஐயோ ஐயோ. அம்மா, மீனாட்சி, என்னமாச்சு? அம்மா, ஹலோ. அப்பாவுக்கு 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 மீனாட்சி. ஏ மீனாட்சி, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாண்டா. ஐயோ, ஏய் என்னடி ஆச்சு? திடீர்னு நெஞ்சு வலின்னு மயங்கி விழுந்துட்டாராம். யார் உங்ககிட்ட சொன்னது? அம்மாதான். என்ன சொன்னாங்க? அவங்க ஒண்ணுல இருந்தா சொல்றாங்க. அப்புறம் என்ன, நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? இல்லடா, நெஞ்சு வலின்னு மயங்கி விழுந்திருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எப்படி போகாம இருக்க முடியும்? இல்ல புரியுது, ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்களே சொல்லிருப்பாங்களே. சொல்ல மாட்டாங்கடா, நான் பயப்படுவேன்னு சொல்லி பெரிய விஷயத்த கூட ஒண்ணும் இல்லாம சாதாரணமா தான் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 8 ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஊருக்கா? ஆமா சரவணா, ஒரு தடவை அப்பாவை பார்த்துட்டா மனசு ஆறுதல் ஆயிடும். இல்ல இங்க ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குடி. என்னடா இப்படி சொல்ற? இல்லடி, இன்னைக்கு பாம்பேல இருந்து சீனியர் ஆபீசர்லாம் வராங்க. ஆபீஸ்ல இருந்தே ஆகணும் நாளைக்கு. என் அப்பாவை விட உனக்கு ஆபீஸ் தான் முக்கியமா போச்சா? ஏய், மாமா மேல எனக்கு அக்கறை இல்லையா? நீ சொல்லுமா அத? சரிடா, அக்கறை இருந்தா மட்டும் போதுமா? முக்கியமான சமயத்துல அதை காட்டவும் செய்யணும்ல. மீனாட்சி, வேணும்னா இந்த சாட்டர்டே சண்டே போய் பார்த்துட்டு வந்துருவோம். லூசாடா நீ? உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொல்ற. நீ என்னமோ டூர் போற மாதிரி சனி நேரம் லீவ்ல போலாமான்னு சொல்ற. அப்படி இல்லடி. இன்னைக்கே கிளம்பணும், முடியுமா முடியாதா? அது கொஞ்சம் கஷ்டம். என்ன? இல்ல அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு போன் பண்ற? ஏய், சொன்னா புரிஞ்சுக்கடி. போனவர் ஏற்கனவே 3 நாள் லீவு, திரும்ப லீவ் போட முடியாது. வேண்டாம்ப்பா, நீ லீவே போட வேண்டாம். சனி இல்ல, இன்னும் 1 மாசம் போனா ஆயுத பூஜை ஹாலிடேஸ் வரும். மெதுவா அப்ப நான் போறேன். ஏய், விளையாடாத. சீரியஸா தான் சொல்றேன். அது வரைக்கும் எங்க அப்பா இருந்தா பாக்குற, இல்லனா? ஏய் மீனாட்சி, லூஸ் மாதிரி பேசாத. வேறனா 4 மணிக்கு ட்ரிவாண்ட்ரம் ஃப்ளைட் இருக்கு. அங்கிருந்து உங்க ஊரு 4 மணி நேரம் தான். நீ முதல்ல போயிடு, அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சு வரேன். அதான் நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. சரிடி, நிஜமாவே உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னா நான் வரல. இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? ஃப்ளைட் டிக்கெட் போட்டுமா வேணாமா?
போட்டு தொலை. அதான் நீ வரலன்டி. ஏய் புரிஞ்சுக்கடி. ரொம்ப பேசாதப்பா. எனக்குன்னு யார் இருக்காங்க? எதுனாலும் நானே தான் பாத்துக்கணும். நானே பாத்துக்கிறேன். முடிஞ்சா ஃப்ளைட் டிக்கெட் போடு. அதுவும் கஷ்டம்னா சொல்லிடு. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ் இருக்கு, அங்க சொல்லி நானே போட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டல நீ. வேணா சரவணா, நானே கடுப்புல இருக்கேன். ஏதாவது பேசிட போறேன். எனக்கு மட்டும் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடு. நீ ஆபீஸே கட்டிட்டு அழு. முடிஞ்சா என்ன ஃப்ளைட் ஏத்தி விடு, இல்லனா மாமாவை கூட்டிட்டு போறேன். டிக்கெட் போடுறியா இல்லையா? போடுறேன். இதையும் மறந்துட்டேன்னு சொல்லாத, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். டேய் என்னடா மச்சி, என்னாச்சு? வேஸ்ட்ரா. என்னடா வேஸ்ட். குடும்பம் கல்யாணம் எல்லாம் வேஸ்ட். ஏன் மச்சி டார்ச்சரார? இதுனா அவங்க அப்பா விட்டு ரைஸ் மில்லா இஷ்டத்துக்கு லீவ் போடுறதுக்கு? ஏன்னா ஒரு பிரச்சனைனா உடனே வேலையை விட்டு ஆபீஸ் போகாத. நான் ஆபீஸ் போனா அவன் தாத்தா வந்தா சோறு போடுவான். விட்றா கூல் ஃப்ரீயா விடு. விட்றா. கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்க. என்ன டிக்கெட்டு ஒன்னா ரெண்டா? ஒண்ணுதான். நான் தான் வரலன்னு சொன்னல. இல்ல வர முடியாது, கஷ்டம் சொன்னல. அப்பா அம்மா எங்க? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன திடீர்னு கோயிலுக்கு? மாமா உன்ன மாதிரி இல்ல. எங்க அப்பா மேல மாமாவுக்கு அக்கறை ஜாஸ்தி. நடுவுல ஊருக்கு 100 தடவை போன் பண்ணியாச்சு. அப்பா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்காரு. அர்ச்சனை பண்ணாதான் உங்க ஊர்ல அக்கறைன்னு அர்த்தமா? சரி விடு. நாளைக்கு கபாலீஸ்வரர் கோயில சொல்லி பெரிய யாகம் நடத்திடலாம் உங்க அப்பா பேர்ல. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன். கூடவே கிளம்பி வரலனாலும் கிண்டல் பண்ணாம இருக்கலாம்ல. மீனாட்சி நீ பேசாத. பேசாதன்னு சொல்லிட்டு நீ எங்க வர? இல்ல ஏர்போர்ட் வரைக்கும். அங்க இருந்து தனியா போறவளுக்கு இங்க இருந்து தனியா போக தெரியாதா? இல்லடி நான் உங்க ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. நான் அங்க போய்க்கிறேன். அதுக்கு இல்லடி நான். அப்புறம் என்ன? இல்ல இந்த வண்டியில வந்தா அப்படியே ஆபீஸ்ல இறங்கிப்பேன். அதானே பார்த்தேன். நான் கூட என்னமோ பொண்டாட்டி மேல இருக்கிற அக்கறையில தான் ஏர்போர்ட் வரியோன்னு நினைச்சேன். என்னடி புரிஞ்சுக்காம சத்தம் போடுற? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. உனக்கு ஆபீஸ் வேலை, அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி குடும்பம் எல்லாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சமாவது இருக்கா? கொரட்டை விட்டு தூங்குறான் ராஸ்கல். ஏர்போர்ட் போறேன்னு சொல்லிட்டு வண்டி எங்கேயோ போகுது. ஏர்போர்ட் தானே, போவோம். ஏய், வண்டி கிளம்பி 1 hour ஆகுது.
இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஊரே வந்துரும். வரட்டும், நல்லதானே. விளையாடாத, டிரைவர் கிட்ட சொல்லு. வழி மாறி போயிட்டு இருக்க போறாரு. அவர் கரெக்டா தான் போய் நிற்கிறார். உமாரு நீ மீனாட்சி, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, கோச்சுக்காத. என்ன? இல்ல ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல. கிடைக்கலையா? ம் அப்புறம் எப்படி போறது? இப்படியேதான். வண்டியிலேயே வா. ம் ஏண்டா, யாரோ ஒரு டிரைவரை நம்பி கட்டின பொண்டாட்டிய தனியா கார்ல அனுப்பி விடுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தனியா யார் அனுப்புனா உன்ன? அப்புறம் அதான் கூட வராங்களா. நீயும் ஆபீஸ் வரைக்கும் வருவ, அதுக்கப்புறம்? ஏய், என் ஆஃபீஸ்னா எந்த ரூட்ல இருக்கு? சரவணா, என் தூக்கம் வருது, விழுப்புரம் தான் எழுப்பு, நான் தூங்குறேன். ஏய், அப்ப நீயும் வரியா? தூங்குறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படியா? தூங்குறியா? ஏண்டி, என் அழகு தேவதை எவனாச்சும் தனியா அனுப்பானா? ஒன்னும் நீ கொஞ்சம் தேவையில்லை. என் அழகி, என் உலக அழகி, என் திருநெல்வேலி ஐஸ்வர்யா ராய், என் கல்லடக்குறிச்சி ஏஞ்சல். டிரைவர் இருக்காரு, அதுக்காக அவரை போய் கொஞ்சம் முடியுமா? ஏண்டி, மாமா உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, நான் வராம இருப்பேனா? என் செல்ல மாமாடி அவர் வேணாம் தான் சொல்லுவாரு, ஆனாலும் நான் மனசுக்குள்ள வருவேன் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. நீ போன் அடிச்ச அடுத்த செகண்டே உங்க அம்மா, தங்கச்சி, ஹாஸ்பிட்டல், டாக்டர் எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. அப்புறம் வண்டிக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட நடிச்ச? சும்மா விளையாடுன. கொஞ்சமாவது உனக்கு தோண வேணாமா நான் எப்படி வராம இருப்பேன்னு? உங்க அப்பாவுக்கு சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் சொன்னாரா? உங்க அப்பாவே சொன்னாரு. சீரியஸா? டாக்டர் போனை வாங்கி மாமாவே பேசினாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. நாம போறப்போ அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. பிரச்சனை இல்லனா நம்ம கொஞ்சம் லேட்டா போயிருக்கலாமே. ஹேய், உத வாங்க போற கூட வரலன்னு இவ்வளவு நேரம் டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப லேட்டா போலான்றியா? இல்லடா, உனக்கு எதுவும் பிரச்சனை? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, அடிக்கடி லீவ் போடுறியே. சும்மாவா போடுறோம், முக்கியமான விஷயத்தை தானே போடுறோம். அப்புறம் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. வரட்டும். இந்த சரவணன் ஒன்றும் வேலைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது. சரவணன் நினைச்சா 5 ரேடியோ வாங்குவான். ரேடியோ வாங்கலாம்டா, ரேடியோ ஸ்டேஷனை வாங்க முடியாதே. சார், ஒரு 2 நிமிஷம் வண்டி ஓரம் நிப்பாட்டிக்கலாமா? ஏன்? எங்கள் ஓனருக்கு ஃபோன் பேசணும். பண்ணிங்க. சரிங்க சார். மீனாட்சி, நம்ம மூட பொறுத்துட்டு டிரைவரே வெளில போறாரு பத்தியா? ரொம்ப தான். போதுமா இந்த இடம், கூடுமோ அந்த சுகம், எண்ணி பார்த்தால் சின்ன இடம், இருவர் கூடும் நல்ல இடம். என்னடி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா தள்ளி போனுவ, இப்ப சிரிக்கிற? தள்ளியெல்லாம் ஒண்ணும் போவேனா. ஏன் அவ்வளவு தள்ளி இருக்க? இன்னும் கிட்டவா. மீனாட்சி, என் வெள்ளை கட்டி, என் தங்க கட்டி, என் ஆட்டுக்குட்டி. என்னடி அசத்துறடா சில நேரத்துல. சாரி. எதுக்கு? கூட வரமாட்டேன்னு நினைச்சு ஏதேதோ திட்டிட்டேன். சாரி. இனி அப்படி பண்ண மாட்டேன். ஏய், அப்படிலாம் பண்ணாத. நீ அடிக்கடி கோவப்படு, திட்டு. ஏண்டா? திட்டினாதானே அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சுவ. சரவணா, நிஜமா சொல்றேன், வாழ்க்கையில யாரோடவும் இவ்வளவு சந்தோஷமா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணதே இல்லை. ஐ லவ் யூ. மா மா ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஹாப்பி, டெல் மை டாட்டர். Why look differently? ஒழுங்கா பேசுமா. Father doing comedy,
மதர் நாட் டூயிங்கா? என்ன பிரச்சனை உனக்கு? நோ ப்ராப்ளம். மதர் ஹாப்பி, கொஞ்சி ஃபைன் டாட்டர். என்னம்மா பட்டர் இங்கிலீஷ்ல பின்னி எடுக்கிற? பட்லர் இங்கிலீஷ் ஆர் ஹிட்லர் இங்கிலீஷ்? யூ அண்டர்ஸ்டாண்டிங்? நோ. Why laughing? மா முதல்ல நீ இப்படி உட்காரு. எஸ் எஸ். இப்ப எதுக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க? அத சொல்லு. ஐ சந்தோஷ்? நோ, ஐ நார்மல். இது நார்மலே இல்ல, வெரி வெரி அப்நார்மல். டெல் வை. நத்திங். அப்பா எங்க காணோம்? வாக்கிங். மீனாட்சி? சரவணன் மீனாட்சி கோயிங் பை காரு அவுட் சைடு. எங்க படத்துக்கா? லைஃப் இஸ் a film. Why unnecessary going theatre? எனக்கு புரியல, எங்க போயிருக்காங்க? That white வேட்டி கல்லிடை குறிச்சி. மீனாட்சி அப்பாவா? Yes. That white வேட்டி admitted in hospital. என்னம்மா சொல்ற? Yes. He joined the bed in hospital. மா ஓட்ட இங்கிலீஷ் நிறுத்திட்டு என்னன்னு சொல்றியா? இங்கிலீஷ்ல சொன்னாலும் இந்தியில சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதானடி. அவருக்கு உடம்பு சரியில்லையா, போன் வந்துச்சு. இவன் பாக்குறதுக்கு கிளம்பி போயிருக்கான். சரவண? நாய் எங்க போனாலும் நாய்க்குட்டி பின்னாடி தானே போவோம். கூட போயிருக்கானாமா? ஆமா. 2 பேருமே கிளம்பி போயிருக்காங்கன்னா ஏதாவது சீரியஸா இருக்க போதுமா? ஏய் ஒண்ணு இல்லடி, உங்க அப்பா மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரொம்ப சீரியஸா இல்லன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? ஏண்டி அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஏன் சந்தோஷமா இருக்கணும்? ஒத்துக்கோமா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு தான் சந்தோஷமா இருக்குமே. சரி இருக்கட்டும், எனக்கு அவங்கள பிடிக்கல, அதனால தான் சந்தோஷமா இருக்கேன். இது சிரிக்கிற மேட்ரா? இது சிரிக்கிற மேட்ரு இல்ல. அந்த ஆளுக்கே உடம்பு சரியில்லாம போச்சுன்னு சொன்னேன் வெய்யி, உனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். எதனால? அவரோட சீமந்த புத்திரன் இருக்கானே தமிழ், தடவை அவரை காட்டு காட்டுன்னு காட்டி இருக்கான். அப்பா அம்மானா பனிமலையா உருகிறவன் எரிமலையா குமரி இருக்கான். வெள்ளை வெட்டி பக்குன்னு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அப்படியே சாஞ்சிட்டாராம். அது அவங்க அப்படி பேசுற ஆள் இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அம்மானா பனிமலையா உருகிறவன் எரிமலையா குமரி இருக்கான். வெள்ளை வெட்டி பக்குன்னு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அப்படியே சாஞ்சிட்டாராம். அது அவங்க அப்படி பேசுற ஆள் இல்லையே. அவங்களா? எவங்க? அவனுக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? அத்தனை பேர் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திருக்கான். அவங்க இவங்கன்ற இல்ல, எப்பவுமே அப்படி பேச மாட்டானே, என்னாச்சா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. எனக்கு புரியல. அதாண்டி, அந்த ராஜ்கிரனுக்கு உன் மேல ஒரு லவ் இருக்கதானே செஞ்சது. இவங்க குடும்பம் கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லி வேண்டான்னு சொன்னாங்க. அந்த ராஜ்கிரனும் குடும்ப பேச்ச கேட்டு வேணான்னு சொல்லிட்டான். அதுல இருந்தே வீட்டுல செம காண்டாதான் இருந்திருக்கான். கரெக்டா வெள்ளை வேட்டி மாட்டி இருக்காரு, வேட்டிய உருவி ஓட ஓட அடிச்சிருக்கான். அந்த பயல நீ கட்டிக்க கூடாது நானும் அப்பாவும் நினைச்சதுக்கு வேற நிறைய காரணங்கள் இருக்குடி. ஆனா அவங்க உன்னை வேண்டாம் சொன்னதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு வெள்ளை வெட்டி யோசிச்சிருப்பாரு. காசு பணத்தோட பொண்ணை பாக்கணும்னு அந்த குண்டிச்சி நினைச்சிருப்பா. அதான் மொத்தமா வச்சான் ஆப்பு. அவங்க எப்படியாவது அடிச்சு சாவட்டும். உன் நல்ல மனசுக்கு கடவுள் பிரகாஷ் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுத்திருக்காரு. தமிழ் உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் அனுபவிக்கட்டும். காஃபி எடுத்துட்டு வரேன். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. அம்மா, மீனாட்சி, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா போதும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ அழுத உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நாங்களும் பயந்து தாண்டி போயிட்டோம். திடீர்னு இப்படி ஆகும்னு யாருமே நினைக்கல. அத்த மாமாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. என் புள்ள கல்யாணத்தில் வர பிரச்சனை எல்லாம் யார் சமாளிக்கிறது? தாத்தா பாட்டி தானே சமாளிக்கணும். உள்ள வாங்க மாப்பிள்ள, வாமா.
அப்பா ஆமா இல்லப்பா அப்படியே படுத்துக்கோங்க. மாமா நீங்க எந்திரிச்சு உட்காருங்க மாமா. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டேன். உங்களுக்கு உடம்பெல்லாம் பக்காவா இருக்கு. தெம்பா இருக்க வேண்டியது மனசு மட்டும்தான். படுகையில படுத்திருக்கிறதே பாதி வியாதி. மாப்பிள்ள காஃபி கொண்டு வரவா? சரிங்க அத்தை. ஏங்க உங்களுக்கு ஹார்லிக்ஸ் தரவா? ஐய என்னத்த நீங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு மாமாக்கு நல்ல ஃபில்டர் காஃபியே கொடுங்க. நானும் அதான் கேக்குறேன் மாப்பிள்ள, தரமாட்டேங்கிறாங்க. அத்தை எதுக்கு மாமா இதுக்கெல்லாம் கெஞ்ச விடுறீங்க? அது இல்ல மாப்பிள்ள. அத்தை படுக்கையில படுக்க வச்சு சுடு தண்ணி கொடுக்கற வரைக்கும் நாம சோகமாயிட்டோன்ற நம்பிக்கை நம்ம மனசுக்கே வராது. முதல்ல போய் அந்த காஃபி எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ள மாமா போய் அப்படி வாசல்ல உட்காரலாமா? அதான் நானும் சொல்றேன் வாங்க. பாத்து வாங்க. மாமா நம்ம உடம்புன்றது பஸ் மாதிரி. 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, எந்த வண்டியும் கொஞ்சம் கலகலத்தான் போகும். உட்காருங்க. அதுக்கப்புறம் திறமையா ஓட்டுறது அந்த டிரைவருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான். ஆமா மாப்பிள்ள. உடம்புக்கு டிரைவர்ன்றது மனசு. அந்த டிரைவர் கரெக்டா இருந்தா வண்டி எவ்வளவு பழசா இருந்தாலும் ஓட்டிட்டே இருக்கலாம். மாப்பிள்ள உங்களையும் மீனாட்சியும் பார்த்ததும் பயங்கர தெம்பா இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மீனாட்சி பதறிட்டா. மாமாக்கு ஒன்னும் ஆகாது, நம்ம பொண்ணு கல்யாணத்துல மாமா நிறைய கலாட்டா பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். மீனாட்சி கேட்க மாட்டேன்டா. ஏமா மாப்பிள்ள தான் தெளிவா சொல்லியிருக்காருல, அப்புறம் ஏமா பயந்த? என்ன மாமாவும் மருமகனும் சேர்ந்துக்கிட்டு கிண்டல் பண்றீங்களா? இல்லம்மா, நீயே உன் கல்யாணத்துக்கு அவ்வளவு கலாட்டா பண்ண, உன் பொண்ணு எவ்வளவு கலாட்டா பண்ணுவா? மாப்பிள்ளையால தனியால சமாளிக்க முடியாது. நான் தான் கூட இருந்து ஒத்தாசை பண்ணி ஆகணும். அத்தை டாக்டர் கிட்ட பேசிட்டேன். எல்லாமே மாமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. மத்தியானம் சூப்பரா ஒரு மீன் குழம்பு வைங்க. காரம் உப்பு புளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. கேட்டியாடி? மாப்பிள்ள நீங்க மட்டும் வரலன்னா பார்லி அரிசி கஞ்சியை கொடுத்து எனக்கு கொண்டு இருப்பாங்க. மாமா இது ரொம்ப அராஜகமா இருக்கே. அட அது ஏன் கேக்குறீங்க மாப்பிள்ள? ரஸ்க்கு ரொட்டி சாத்துக்குடின்னு வாங்கி குவிச்சிட்டாங்க. மாமா இந்த ரஸ்க் இருக்கான் பாருங்க, ரொம்ப மோசமானவன். மாப்பிள்ள ஒரு 4 நாளைக்கு இங்க இருந்து இவ்வளவு கொஞ்சம் திருச்சிட்டு போங்களேன். மாப்பிள்ள நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. சரிங்க மாமா, நான் குளிச்சு வரேன். அப்படியே பஜாருக்கு ஒரு வாக்கிங் போவோம். சூப்பர், நான் ரெடி மாப்பிள்ள. சரி மாமா, நான் போய் குளிச்சு வந்துடுறேன். என்னப்பா இப்படி பயம் காட்டிட்டீங்களே? என்ன நடந்ததுன்னு அம்மா சொன்னாளா? சட்டுன்னு தமிழ் கோவப்பட்டதும் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எப்படிப்பா உங்ககிட்ட போய்? சேச்சே, என்கிட்ட கோவப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டல் உட்காந்து அவன் வந்து அழுதுட்டு இருந்தான். சரி விடுமா, நாம பண்ண தப்ப நாமளே சரி பண்ணுவோம். நீ நல்லா இருக்கியாமா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். இந்தாம்மா. நேத்து வரைக்கும் படுத்து கிடந்த ஆளு மாப்பிளைய பார்த்ததும் மீன் குழம்பு சாப்பிடுற, பஜாருக்கு வாக்கிங் போறேன்னு கிளம்புறத பாரு. அதாண்டிய மாப்பிள்ள. மாப்பிள்ளனாலே உற்சாகம், மாப்பிள்ளனாலே தெம்பு, சந்தோஷம். எப்படிமா இருக்கு? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ள நல்லா இருக்கான். பிரயாணம்லாம் சௌகரியமா இருந்துச்சா? மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு நிமிஷம். சாரி அண்ணா, கோவப்பட்டு நீ என்ன பல சமயத்துல திட்டி இருக்க, அடிச்சிருக்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல. நீ பேசாம இருந்தனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாச்சா
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் போய் கோவப்படுவேனா? அந்த நம்பிக்கையில தானே தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தப்பு இப்போ இருக்குடா பேசிக்கிட்டு. என் தலையில் அவ்வளோதான் எழுதியிருக்கு. இல்லைண்ணே, உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சதா நான் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது உனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு. ஒவ்வொரு தடவையும் நான் ஃபோன் அடிச்சு நீ ஃபோன் எடுக்காதப்போ உன் கோவம் என்ன அப்படியே கொன்னுடுச்சுன்னு. வைத்தியநாதன் பொண்ணு, சரவணன் பொண்டாட்டி, இது எல்லாம் விட எனக்கு பெருமையும் சந்தோஷமும் நான் தமிழோட தங்கச்சிங்கிறதுலதான். அத நீ அத்தை விட்டுட்டேனா நான் உசுரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. டேய், என்ன பேசுற? அண்ணே அப்படிலாம் பண்ணுவனா? மாட்டேன. எனக்கு தெரியும் உன் எதிர்த்தாப்புல வந்து நின்னு அண்ணன்னு ஒரு வார்த்தை நான் கூப்பிட்டா உன் கோவம்லாம் காணாம போயிடும்னு எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட அண்ணனுக்கு நான் பண்ண பாவத்துக்கு என்ன வழின்னு தான் தெரியல. விடுப்பா, ஏதோ கெட்ட நேரம் நடந்தது நடந்துருச்சு. சத்தியமா அவங்கள உனக்கு இவ்வளவு தூரம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கே உங்க பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிருக்கலாம்ல. நீ என்ன நம்புன? நான் தானே தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன தள்ளி வச்சு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதானே? சீச்சி, அழுகாதப்பா. எனக்கு உங்க யாரு மேலேயும் கோவம் இல்லை, வருத்தம்தான். நான் வாழ்க்கையில் முத ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்டேன். அதை நீ யாருமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்ற வருத்தம் தான். எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருன்னு. என்னடா நீ திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நான் தான் கொஞ்சம் புத்தி கட்டு போய் நடந்துக்கிட்டேன். அவள் வேணும்னா அன்னைக்கே நான் வேணும்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு என்னமோ குடும்பத்துக்காக பெருசாக தியாகம் பண்ணுற மாதிரி அவளை வேணான்னு சொன்னது ஏன் தப்பு தான். சரி, அதான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதவே திரும்ப திரும்ப சொல்லி உங்கள் எல்லாரையும் பாடாப்படுத்தினது அதை விட பெரிய தப்புப்பா. சாரிடா. இது வரைக்கும் உங்களுக்காக நான் பண்ண எதையும் நினச்சி வருத்தப்பட்டதில்லை, சொல்லி காட்டினது இல்லை. செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த சொல்லி காமிச்சாலே அதோட அருமை போயிருமா. என்னை மன்னிச்சிருமா. எனக்கு நீதாம்மா முக்கியம். அதெல்லாம் பிறந்தான் நடுவில் ஒன்னுக்கு கொஞ்ச நாள் கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க. அது இப்பெல்லாம் சரியாயிடுச்சு. உனக்கு கஷ்டமா இல்லையாண்ணே? இருக்குமா. சௌந்தர்யா என்னை விட்டு போகிற வரைக்கும் காதல்னு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ள வலிக்குதுமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அது சரியாயிரும், சரியாயித்தானே ஆகணும். அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போறப்ப நாமளும் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போய் தானே ஆகணும். உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லைம்மா. நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்னை மன்னிச்சிடுறேன். அண்ணே இல்லடா, நீ சொன்னது தானே நானும் சொல்றேன். எனக்கு மீனாட்சியோட அண்ணனா இருக்கிறதானே எனக்கு சந்தோஷம். நீ வருத்தப்படாம சந்தோஷமா இரு. சாப்பிட்டியாடா? இல்லண்ணே. போய் சாப்பிடு.